அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோடெக் தமிழ் சேனல். நான் உங்கள் லோகேஷ். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் இருக்க ஹிடன் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இதில் என்னென்ன ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா கடைசியாக உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களதில் எனேபிள் இல்லை அப்படின்னாக்கா கீழே அபவுட் ஃபோனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா பில்டு நம்பர்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் 3 to 4 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா தொடர்ந்து உங்களுக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் கிடைச்சிடும். வாங்க இப்போ அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு மேலே உங்களுக்கு டிசேபிளாக இருந்தாக்கா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை எனேபிள் பண்ணிட்டேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒவ்வொரு இருக்கிற நான் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஷோ டச்சஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்புட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்கெல்லாம் நான் மவுஸ் பாயிண்ட் போகுதோ கிளிக் பண்ணுறனோ அந்த இடம்லாம் உங்களுக்கு மார்க் ஆகி காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலரில். ஸோ இதுக்காக அந்த ஃபீச்சர் யூஸ் ஆகுது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் லொக்கேஷன். பாயிண்டர் லொக்கேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் இங்கே பாருங்கள், இப்போ நான் எங்கெல்லாம் டச்சில் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறனோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு லைன்ஸ் மாதிரி வருது கலர் கலராக. அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுக்கான எந்த பக்கம் போகுது டைரக்ஷன்ஸோட காமிச்சிருக்கும். ஸோ அதுக்காக அந்த ஃபீச்சர் யூஸ் ஆகுது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஷோ லே அவுட் பவுன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லே அவுட்டாக தனியாக பிரித்து காமிச்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிக் போட் இருக்குமே அது தனி லே அவுட், அதுலேயே எத்தனை லே அவுட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுமாரி அது உங்களுக்கு பிரித்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர்டிஎல் லே அவுட். இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே மொபைல் ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் இதுக்குள்ளே இருந்து நான் ஹோம் கொடுத்து வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் மெனுவில் போகிறேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ நான் மெனுஸ்குள்ளே போயிட்டு இப்போ இந்த பக்கம் தான் நம்ம ரைட் சைடில் தள்ளுவோம். ஆனால் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் போகுது. சவுண்டு இதே மாதிரி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஸுக்குள்ளே போனாலும் உங்கள் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் வரும் இந்த ஆப்ஷன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைடில் வந்துருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட் சைடாக ஒர்க் ஆகும். அண்டு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைல்ஸ் எல்லாம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில ஆப்ஷனில் சில வழிகளில் இதுவும் ஒரு வழி. இதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஸ்லோவாக ஒர்க் ஆகுறதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் 1x அப்படின்னு கொடுத்துருக்கோம். எல்லாம் அனிமேஷன் ஸ்கேல்ஸ். இதை நான் 10ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை கொடுக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். விஷுவலாகவே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொன்றும் கொடுக்குறேன். எவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதனாலேயும் உங்கள் ஃபோன் ஸ்லோவாக ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை நீங்கள் 0.5ல் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. இப்போது ஸ்பீடாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா
கீழே பார்த்தீங்கன்னா ஷோ CPU யூசேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சிபியோட ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். CPU எந்த ஸ்பீடில் ரன் ஆகுது மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்தெந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபியூச்சர்ஸ் யூஸ் ஆகுது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசபிலிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது டெவலப்ட் ஆப்ஷன் மேலே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா இதுக்குள்ளேயும் சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னிஃபிகேஷன் கெஸ்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் டிஸ்பிளேவை நீங்கள் எங்கே வேணாலும் போய்ட்டு ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ட்ரிபிள் டேப் கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. இது நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் டேப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஜூம் ஆகும். இல்லை நீங்கள் டிஸ்பிளேல வச்சு எங்கே வச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு ஜூம் ஆகும். ஸோ அதுக்காக இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகுது. இதை நான் இப்போ டிசேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பவர் எண்ட் கால். நீங்கள் மொபைலில் நீங்கள் கால் பேசிட்டு இருக்கும்போது டச் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களோட லாக் பட்டன் மூலியமாகவே நீங்கள் உங்களோட கால் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த ஆப்ஷனை இப்போ நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஹோமுக்கு போயிட்டு என்னோட டயலாக் பேடில் நான் போயிட்டு இப்போ நான் 198ன்னு சும்மா போடுறேன். நீங்கள் எதுக்கு வேணாலும் கால் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நான் இப்போ டயல் பண்ணுறேன். டயல் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போது லாக் பட்டனை நான் கிளிக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபோன் கட் ஆகுறது. ஸோ நீங்கள் இப்படியும் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிக்கடிக்கு சில பேர் டச்சு சரியாக ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும்போது இது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்டு கடைசியாக கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டச் அண்ட் ஹோல்ட் டிலே. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டிஸ்பிளேல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இதோட டியூரேஷன் டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை ஷார்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுறது தெரியும். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. மினிமம் 3 to 4 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோனோட இன்டர்னல் ஸ்பேஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் செட்டிங்கில் இருக்க ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. சில இதுலாம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா ப்ரிஃபர்ட் இன்ஸ்டால் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் எதில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி கொடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னுக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ரிமோட் SD கார்டுனுக்கு நீங்கள் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். லெட் த சிஸ்டம் டிசைட்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது எதில் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றி இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே மேனேஜிங் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை மேனேஜிங் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா இன்னொரு வழியும் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நான் இன்டர்னல் மெமரியில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ எப்படி நான் அதை SD கார்டுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க தெரியல அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு SD கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. நான் ஆல்ரெடி இது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு மூவ் ஆகிக்கும். நீங்கள் அது SD கார்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிசேபிள். தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரன்னிங்லேயே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இல்லை டிஃபால்ட்டாக இது அன்இன்ஸ்டாலே பண்ண முடியல என்னால் அப்படின்ட்டு சிலதெல்லாம்
டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க உங்களோட மொபைலில். அதெல்லாம் எப்படி நம்ம டிசேபிள் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள் சர்ச் எடுத்துகிட்டு நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும் கூகுள்னு. அதை நான் இப்போ எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னாக்கா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே தள்ளிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஃபோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு டைரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாப் அண்ட் டிசேபிள் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் டிசேபிள்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது டிசேபிள் ஆகிடும். இது நீங்கள் எதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மேனேஜ் ஆப்ஸ் அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். கடைசியில் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். இது எனேபிள் பண்ணாலும் உங்களுக்கு மேலே தெரியும் டிசேபிள் இருக்குங்களா. அதில் போய்ட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். நீங்கள் அதில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் சந்தேகங்கள் குறைகள் இருந்தாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ். பாய் பாய்.